இப்போ சாதாரணமாக குழாயில் வந்து மேலே இந்த நாசில் இருந்து வராது இடத்துல வந்து ஒரு மெஸ் ஒன்று இருக்கும். அந்த மெஸ் வழியாக தண்ணி வரும்போது ஏர் ஃபில்ட் ஆகி பபுள்ஸ் வர்றதால எது மேலே பட்டாலும் அது தெரியாமல் இருக்கும். ஆனால் இது தெரியாமல் நிறைய பிளம்பர்ஸும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அதில் உப்பு அடுப்பு ஏற்பட்டு அந்த இடத்துலேருந்து தண்ணி சரியாக வராது. அப்போது அவங்க கையில் இருக்கிற ஏதாவது ஒரு கத்தி இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் விட்டு உள்ளே வந்து கொடாஞ்சி அதை உடச்சி எடுத்துருவாங்க. இது கரெக்டான ப்ராசஸ் கிடையாது. இந்த மாதிரி செய்கிறதில் என்ன ஆகணும், இந்த இடம் உடஞ்சி தண்ணி திருப்பும் போது வந்து ஃபோர்ஸாக வரும். அந்த ஃபோர்ஸாக வந்தால் மேலே தெரிக்கிறது, அதனால் வந்து சுற்றியும் வந்து ஈரமாகிறது ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதை அவாய்ட் பண்ண தான் அதுக்குள்ளே வந்து மெஸ்ஸை வச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன செட்டப் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஏர் ஃபில்ட் ஆகி பபுள்ஸ் க்ரியேட் ஆகி அந்த பபுள்ஸ் மேலே வந்து விழுறதால தண்ணி வந்து பட்ட சர்ஃபேஸ்லேருந்து ரிவர்ஸ் வந்து தெரிக்காது. இதை அவாய்ட் பண்ண தான் அந்த சிஸ்டம் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எனக்கு ஒரு பிளம்பர் வந்து வேறு ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு தெரியாமல் அவர் வந்து இதை குடாஞ்சி விட்டுட்டு போயிட்டார். இப்போது இதுக்குள்ளே வந்து அதை உடைச்சிட்டார். இது இல்லை. இப்போது இதனால் என்ன ப்ராப்ளம் மட்டும் காட்டுறேன். இப்படி ஒரே ஃபோர்ஸாக வந்து தண்ணி வருது. இதில் நான் கை வச்சேன்னா தெரிக்கும். அது இப்போது மொபைல் மேலேயும் தெரிச்சிருக்கு. இந்த இடத்துல ஏன் அது தெரிச்சிருக்குனாக்கா, இதில் நான் கை வச்சா என் கை மேலே பட்டு பவுன்ஸ் ஆகும் இந்த தண்ணி. அந்த மெஸ் இருக்கிறதால வந்து அந்த பவுன்சிங் வந்து நடக்காது. தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸாம்பிளாக காட்டுற வீடியோஸ்லேயோ கூட தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்குள்ளே என்ன சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட நாசல் ஒன்று இருக்கும். எந்த குழாக்கும் சரி, சம்புக்கும் சரி, பேஷன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, வாட்டர் மிக்சர்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். இதனால நமக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் நாசில் வந்து தனியாக வந்து ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா வந்துடும். இதை கையில் திருப்ப முடியாது. இதுக்குன்னு டூல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மங்கி ஸ்பேண்டரை யூஸ் பண்ணி, இதை மங்கி ஸ்பேண்டர்னுவாங்க. இதை விட பெரிய சைஸ் வந்து இருந்துச்சுவாங்க. இதுக்கு இது போதுமானது. இதை போட்டு லூஸ் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது மேலே வந்து கோடுகள் வந்து இது மேலே பாலிஷ் போய் இது வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஏதாவது ஒரு துணியை அது மேலே வச்சுக்கோங்க. பழைய துணிங்க ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே வச்சுக்கோங்க. இப்படி இதோட படும் இடத்துல இப்படி வச்சு இதை டைட் பண்ணிக்கோங்க. இது லூஸ் அண்ட் டைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து வர வீடியோங்களில் வீட்டில் முக்கியமாக இருக்க வேண்டிய டூல்ஸுங்க, சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியானதும் எதுன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். அதை பொறுத்து நான் ஃபர்தராக என்ன வீடியோ போடலான்றதையும் முன்னிறுத்தி முதல்ல அந்த வீடியோஸுங்களை நான் போடுறேன். இப்போ இதை எப்படி லூஸ் பண்ணோன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும்னா இது வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கெட்டியாக திருப்ப வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அது திருப்பும்போது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே திருப்பாமல் இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இல்லைன்னா இங்கே இது ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால் இன்னொரு கையால் நல்லா சப்போர்ட் கொடுத்து இதை திருப்புங்க. திருப்பினீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக திருப்ப வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ரீயாகவே மூவ் ஆகும். இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் நான் இதுக்கு முன்னாடி கிளாக் வைஸை திருப்பிட்டேன். ஒரு ஆங்கிளில் டைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் திருப்புங்க. நான் இதுக்கு முன்னாடி டைட் பண்ணேன், அதனால தான் அதுக்கு மேலே அது திரும்பலை. இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணும்போது அது மூவ் ஆகுது. இப்போது இதை ஈஸியாக திருப்ப முடியுது. இப்படி திருப்பி இதை கழட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் உடைச்ச அந்த நெட் இல்லாத இடம் தெரியுது. இதுக்குள்ளே வைக்கிற பீஸ் வந்து இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள்
இந்த பெரிய ப்ளம்பிங் ஷாப்ஸுங்க ஐட்டம்ஸுங்க விற்கிற ஷாப்புக்கு போகணும், சின்ன ஷாப்பில் கிடைக்காது. இந்த நாசில் காமிச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மெஸ் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ் வந்து ஷாப்பை பொறுத்து ஊரை பொறுத்து ரகரகமான ரேட்ஸில் இருக்குது. நான் அமேசானில் வந்து அப்ளை பண்ணி ஒரு பல்காக வந்து சில பேக்கெட்ஸுங்களில் சிலதுங்க கிடைக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். இந்த மெஸ்ஸோடைய இந்த சர்ஃபேஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுதான் உப்பு கட்டி. உப்பு வரும்போது வந்து அடைப்பு ஏற்படும். அந்த அடைப்பு ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இதை உடைச்சிடுறாங்க. இதை ஆக்சுவலாக உடைக்கக்கூடாது. இதை வந்து இந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணோன்னா எதையாவது ஒன்றத்தை வச்சு உப்பு காயமோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ்ஷு, ஸ்ட்ராங்கான ப்ரஷ்ஷோ ஏதாவது ஒன்றத்தை வச்சு இது மேலே தேய்க்கும் போது இது மேலே இருக்கிற உப்புங்கள்லாம் கிளியர் ஆகிடும். மறுபடியும் தண்ணி பழையபடி வந்துடும். இதுக்காக இதை உடைக்க வேண்டாம். அப்படியும் உள்ள நிறைய சால்ட் வந்துடுச்சுன்னா அப்போது இதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வேறு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாட்டலாம். இப்போ இது எல்லா விதமான குழாங்களுக்கும் செட் ஆகக்கூடிய மாடல் இது. அதனால் இதுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு ஒரு வாஷர் இருக்குது இன்பில்ட்டாக. இதுக்கு முன்னாடி உள்ளதை கரெக்டாக பழைய பிளேஸில் வைக்கிறதுக்குரியது. இதை நான் கழட்டி வெளியே எடுக்கிறேன். இதில் விரல உள்ள ஆப்போசிட் டவுன்வேர்ட்ஸ்லேருந்து அப்வேர்ட்ஸுக்கு ப்ரெஸ் பண்ண, கீழே இருந்து மேல் நோக்கி இதை ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே அவங்க வச்சுருந்த வாஷர் வந்துடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் இதை உடைக்காமல் எடுங்க. ஏன்னா அடுத்து போடுறதுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டால் அதுக்கு வைக்க வேண்டியது வரலாம். அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இப்போது இது டபுள் சைட் பர்பஸ். இப்படியும் இன்சர்ட் பண்ணலாம், இப்படியும் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இதை நேராக இன்சர்ட் பண்ணும்போது இது அதுக்குள்ளே வந்து இறங்கலை. ஒரு சற்று இடத்துக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. அதாவது அடித்தளம் வந்து முழுக்க கீழே இறங்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது ரிவர்ஸில் போடுறேன். இது ஆக்சுவலாக இப்படியும் பிகிக்கலாம். ஆனால் இது சைடில் இருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இதை உள்ளே இருந்து போடுறது தான் சிறந்த வழி. வாட்டர் லீக்கேஜ் வெளி பக்கம் தெரிக்காமல் தடுக்கும். இதில் இருக்கிற இந்த மெஸ்ஸை நான் கழட்டும் போது இதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். ஏற்கனவே உள்ளதை விட இந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. அவுட்புட் சைடு வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். அதனால் இன்புட் சைடு வந்து நம்மளால் அடிக்கடி கழட்டி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த மெஸ்ஸை வந்து எடுத்துடுறேன். இதில் சைடில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் ஃபில் ஆகி பபுள்ஸ் கிரியேட் ஆகும் வர வாட்டரில். அதனால் வர்ற தண்ணி வந்து வேகமாக வந்து சர்ஃபேஸ் மேலே மோதாததால் மீண்டும் வந்து தெரிக்காது. அந்த பபுள்ஸை கிரியேட் பண்ண தான் இந்த சின்ன சிஸ்டமை நம்ம வந்து குழாயில் வச்சுருப்போம். இது தெரியாமல் அடப்புக்குரியதுன்னு நினச்சி இது கத்தியில் குத்தியோ உடைச்சிடுவாங்க. இது பண்ணக்கூடாத விஷயம். இப்போ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். வச்சு அதை அழுத்திக்கிறேன் சுற்றியும். இது அதனுடைய பொசிஷனுக்கு வந்திருக்கான்னு பார்த்துக்கிறேன். பாருங்கள், அதோட பொசிஷனுக்குள்ளே இது வந்திருக்கு. இப்போது இதை அடித்தனம் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும். இன்னர் சைடு இன்புட் சைடு வந்து இப்படி தெரியும். இதை சுற்றியும் வாஷர் இருக்குது. இது மேலேயும் இந்த ரப்பர் வாஷர் வச்சா அதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்கள். இதை பொருத்தும் போது இதுக்கு வந்து இதனுடைய வாஷருக்கு வந்து போதிய ரூம் இல்லை, போதிய இடம் வந்து இதை சுற்றியும் கிடைக்கல. இதை த்ரெட்டுக்கு சுற்றியும் கிடைக்கல. இந்த த்ரெட்டுக்கு வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது. அதனால் இந்த பழைய வாஷரை வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணலை, தேவையில்லைன்னு நம்ம இதை வச்சு நம்ம புரிஞ்சு மறுபடியும் இந்த த்ரெட்டில் வச்சு முதல்ல வந்து ரிவர்ஸ் சைடு திருப்புங்க. அப்போ கரெக்டான பொசிஷனுக்கு அது வந்தபோது ஒரு சின்ன கிளிக் வந்து அது அந்த இடத்துல நிற்கும். இது ஒரு டிப். எதையுமே டைரெக்டாக த்ரெட்டை வந்து திருப்பாமல் முதல்ல ரிவர்ஸ் சைடு திருப்புங்க. ரிவர்ஸ் சைடு திருப்பும்போது ஒரு சர்டன் பொசிஷனில் வந்து கரெக்டாக நிற்கும். அப்போது நார்மலான டைரெக்ஷனில், அதாவது லாக்கிங் டைரெக்ஷனுக்கு வந்து அதை திருப்புங்க. அப்போது கரெக்டான அந்த த்ரெட்டு வந்து இதனுடைய த்ரெட்டுக்கு வந்து செட் ஆகும். இப்போது இன்னொரு கையால் இதுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க, இது பிரேக் ஆகாமல் இருக்க. இன்னொரு கையால் இதை டைட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரையல் பார்ப்போம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களா தெரியுது. ஏன்னா அது வாட்டர் பபுள்ஸ் ஃபில் ஆகிடுது. இப்போ நான் கை வைக்கும்போது அது தெரிக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். பார்க்க தெரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து ஃபோர்ஸாக வராது, அதுலேருந்து பவுன்ஸ் ஆகாது தண்ணி. வாட்டர் ஏர் ஃபில்ட் ஆனது என் கையில் இந்த பபுள்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என் கையில் பபுள்ஸ் கிரியேட் ஆகுது. கிட்ட வைக்கும்போது அந்த பபுள்ஸ் காணும். இதனால் என்ன ஆகும்னா
பவுன்சிங் ஆகாது, நம்ம மேலே தண்ணி தெளிக்கிறது வந்து அதிகபட்சம் அவாய்ட் ஆகும். அதனால் குழாவை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு கிளாத்தை சுற்றுறோம். மகிஸ் பண்ணுற போட்டு டைட் பண்ணுறோம். ரொம்ப டைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிலீஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு முறை இதை ஓபன் பண்ணி பாருங்க. டிப்ஸ் டைம். இப்போ இந்த வாஷர் இருக்கு இல்லைங்களா, இந்த வாஷரும் இந்த மெஸ்ஸையும் தூக்கி போட்டுறாதீங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் கண்டெய்னரோ ஏதோ ஒன்று உங்கள் அல்மாரில் அதுக்குன்னு ஸ்பேஸை ஒதுக்கிக்கிட்டு அது மேலே வந்து ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் இல்லை டேப்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு எதெல்லாம் வாட்டர் சம்மந்தப்பட்ட வாஷர்ஸுங்க, அதனுடைய ஸ்க்ரூஸுங்க எதெல்லாம் கிடைக்குதோ, இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குதோ அதுக்குள்ளே போட்டு வைங்க. வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இன்னொரு பர்பஸில் ஏதாவது இது மாதிரி ஒன்று போயிடுச்சுன்னா அதில் நீங்கள் மறுபடியும் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும்.